வழிகள். என மனிதனுக்கு தேவையானது மன அமைதியா? எஸ், மன அமைதி தான். For that you have to see the house of happiness. House of happiness எப்படி? மனிதன் நிம்மதி பெறது என்பது எப்படி? அவருடைய முயற்சிகள் மூலமாக நிம்மதி கிடைக்கிறதா, அல்லது அவருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் அமைதி ஸ்தானம் ஒன்று இருக்கிறது, சுகஸ்தானம். மனிதனை சுகப்படுறதுக்கு உண்டாகின ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலிருந்து அவருக்கு அமைதி கிடைக்கிறதா? ஏன் மனிதன் பணம் இருந்திருந்தும் நிம்மதியாக இருக்கிறதில்லை? ஏன் மனிதன் பணத்துக்காக நிம்மதி இழந்து விடுகின்றான்? நிம்மதியின் தேடலில் ஏன் அவருடைய டெஸ்டினி அவரால் ரீச் பண்ண முடியல? ஏன் நிம்மதி ஒவ்வொரு பிறப்பு அடைய முடியல? வாட் ஆர் த மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் திஸ் ஹாப்பினஸ்? Happiness, how to get, how to enjoy, and how to fulfill your desires through happiness. இதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த உலகத்தில் நீங்க அறியக்கூடிய ஒரு அற்புதமான, பெற்றக்கரிய ஒரு அற்புதமான உண்மை என்னென்றால், இறையருள் மூலமாக அது நீங்க அமைதி பெற வேண்டும். காரணம், மன அமைதி என்பது மந்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா மன அலைகள் அடக்கக்கூடிய தன்மை என்பது மந்திரத்துக்கு தான் இருக்கிறது. மற்ற எந்த ஒரு ஆன்மீக பயிற்சிகள் மூலமாகவோ சிறிது நேரம் அல்லது சிறிது காலம் தான் நீங்க பெற முடியும். பட் குரு கடாட்சம் உங்களுக்கு இருந்தால் எத்தனை ஜென்மங்கள்ல உங்களுக்கு வேணுமானாலும் மன நிம்மதி கிடைக்கும். அது அற்புதமான வாழ்க்கை, மகான்களாக வாழ்ந்திய அற்புதமான மகான்களின் வரலாறு மூலமாக நாம் அதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, சுவாமி எனக்கு இந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அமைதி ஏற்பட்டது. எத்தனையோ கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன், அப்போ எனக்கு நிம்மதி என்பது கிடைக்கவில்லை. பட் இந்த பர்டிகுலர் டெம்பிளுக்கு நான் போனதுக்கப்புறம் எனக்கு அமைதி ஏற்பட்டது சுவாமி அப்படின்னு சொன்னவங்க. அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? எங்களுடைய சன்னிதானத்தில் இன்று பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சுவாமிகளை சந்திச்சதுக்கு பிறகு எனக்கு நிம்மதி கிடைச்சது என்று அடித்து ஆணித்தரமாக சொன்னவங்க உண்டு. காரணம் என்றால், the powerful great vibrations you have getting through the Swamiji blessings. அதுதான் நான் கூறுவேன். நம்மளுடைய வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்தா a divine touch and blessings அப்படின்னு கொடுத்துருக்கோம். டிவைன் டச் என்றால் கரஸ்பரிசை. கரஸ்பரிசை என்றால் மகான்கள் கரங்கள் என்பது திருக்கரங்கள். அந்த திருக்கரங்கள் அவங்க தொடம்போல் அனைத்தும் நீங்கள் பெறுவாயாக. பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம். தெய்வத்திலிருந்து நம்ம நேரடியாக பெறக்கூடிய தெய்வீக அலைகளின் உண்மையான வெளிப்பாடு. அதுதான் மகான்களின் வாக்கு, வரம் என்பது. அவங்களுடைய அற்புதமான அமுத வாக்குகள் என்பது இன்று வரங்களாக அமைகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாத பலாயிரக்கணக்கான பேர் அவருடைய இடத்துக்கு போகும்போது அவர் சொல்லுவார், எந்த தேதிக்குள்ள உங்களை குழந்தை பிறக்கும். இப்போ எங்கள் சன்னிதானத்தினுடைய உண்மையான நிலை நான் கூறுகிறேன். நாம் சொன்ன அந்த காலகட்டத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டாயிடுது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எ பவர்ஃபுல் divine voice and powerful divine blessings and powerful oracle, powerful அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கு மூலமாகவே எப்பேற்பட்ட தீவினைகள் நீங்கள் பெறக்கூடிய நிலைகள். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எது பெற்றாலும் 3 வகையில் நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். இயற்கையாக பெறது என்பது, மருத்துவ ரீதியாக பெறது என்பது, இப்போ புதுசாக சேர்ந்த ஒரு மகான்கள் வழியாக பெறது என்பது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் மூலமாக நம்ம பெற முடியாதது மகான்கள் மூலமாக தான் நீங்கள் பெற வேண்டும், அல்லது இயற்கையாக நீங்கள் பெற வேண்டும். இயற்கையாக பெறதுக்கு உண்டாகின தடைகள் ஏற்படும் போல் நீங்கள் மருத்துவ ரீதியாக பெற வேண்டும். அங்கே இறைவனோட அனுகிரகம் வேணும், அல்லது மகான்கள் வாக்கு வேணும். மகான்கள் வாக்கு என்பது நீங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த மகான்கள் என்ன, ஏன்னா பகவானுடைய அம்சங்கள் அவங்கள மூலமாக தான் வெளிப்பாடு. மகான்கள் வாக்குகள் என்பது தெய்வீக வாக்குகள்.
நீங்கள் எப்போது பகவான் எங்கேயாவது பேசியிருக்கிறான்னு கேட்டால் நீங்கள் பேசலேன்னு தான் சொல்ல முடியும். பட் பேசும் தெய்வம், கண்கண்ட தெய்வம் மகான்கள். பகவான் ஷிர்டி சாய்நாதர், ராகவேந்திர சுவாமி, ஞானி ரமணர் போன்ற மகான்கள் அவங்க மனித வடிவத்தில் உலா வருகின்ற தெய்வ வடிவங்கள். பிறப்பற்ற நிலைகள் கொண்ட அவங்களுடைய வாக்குகள் என்பது அசாதாரணமானது. Uncanny powers and a tremendous energy, a great powerful vibrations through their glance, through their touch, through their blessings. Instant kripa you will be getting through their feet. அவங்களுடைய லோட்டஸ் ஃபீட் நம்ம டச் பண்ணாலே போதும்.